அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேற்று முன்தினம் நமது அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் உள்ள ஃபெட்னா நடத்திய தமிழ் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த உரையின் முக்கிய சாராம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வாருங்கள். அண்ணன் ஆற்றிய உரையில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சில விஷயங்களை உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமாக அண்ணன் சொன்னது, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை இந்து என்ற ஒரு சிறு வட்டத்திற்குள்ளோ, கிறிஸ்தவர் என்ற சிறு வட்டத்திற்குள்ளோ, இஸ்லாமியர் என்ற சிறு வட்டத்திற்குள்ளோ நாம் அடைக்கக்கூடாது. சாதிகள் கடந்து, மதங்கள் கடந்து நாம் அனைவரும் தமிழர் என்ற ஒற்றை உணர்வோடு இயங்க வேண்டும் என்று அண்ணன் கூறியிருந்தார். இந்த தருணத்தில் இது மிக மிக முக்கியமான செய்தி, இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய செய்தி என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக இலங்கை தமிழர்கள், நம் ஈழ தமிழ் சொந்தங்கள் குறித்தும் அண்ணன் பேசியிருந்தார். அவர் தான் வகித்த முந்தைய கட்சியில் இருந்த போதே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக எடுத்த முன்னெடுப்புகளை குறிப்பிட்டு பேசி, தான் இதை தொடரப்போவதாகவும் இன்னும் முழு ஈடுபாட்டோடு இலங்கை தமிழர்களுக்காக உழைக்கப் போவதாகவும் அண்ணன் கூறியிருந்தார். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் 90,000க்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தன் மண்ணை விட்டு உலகமெங்கும் பரவி வியாபித்திருக்கிறார்கள். அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அண்ணன் பேசியது மகிழ்ச்சியான தருணம். அண்ணன் ஃபெட்னா அமைப்பு நடத்தக்கூடிய இந்த தமிழ் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றப் போகிறார் என்ற செய்தி வந்ததும் பிரபல பத்திரிகை ஒன்று திரு அண்ணாமலை அவர்கள் இந்துத்துவா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாரா என்று ஒரு விமர்சனத்தை வைத்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணன் தான் ஆற்றிய உரையில் கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் வருகிற கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றை பாடி அதன் விளக்கத்தையும் கூறியிருந்தார். அது மிக மிக அருமையாக இருந்தது. உங்களுக்காக நான் அந்த பாடலை வாசித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த கம்பராமாயணத்திலிருந்து உங்களுக்காக சில வரிகள். ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம், பழையன்றுரைக்கின் பலவே ஆம், அன்றே எண்ணின் அன்றே ஆம், ஆமே எண்ணின் ஆமே ஆம், இன்றே எண்ணின் இன்றே ஆம், உளதென்றுரைக்கின் உளதே ஆம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா என்று கம்பன் அழகாக எழுதியிருக்கிறார். இந்த பாடலின் பொருள், நம்பியவர்களுக்கு கடவுள் இருக்கிறது. உண்டு என்று சொன்னால் உண்டு, இல்லை என்று சொன்னால் இல்லை, நாளை உண்டு என்று சொன்னால் உண்டு, இன்று நான் நம்புகிறேன் நாளை நம்ப போவதில்லை என்று சொன்னால் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு கம்பன் கடைசியாக, இறைவனை நம்பி குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவோம், அவன் இருக்க நமக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது என்று தன்னுடைய யுத்த காண்டத்தின் முதல் பகுதியை தொடங்கியிருப்பார். அண்ணன் அதை குறிப்பிட்டு அந்த விமர்சனத்திற்கு பதிலளித்திருந்தார். அடுத்ததாக அண்ணன் பேசிய போது புறநானூற்றிலிருந்து 182வது பாடலை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது தமிழ் இனம் அமிழ்தமே என்றாலும் அதை பகிர்ந்து உண்டு வாழ நினைக்கும், எதற்கும் அஞ்சாத இனம், பழி ஒன்றுக்கே அஞ்சக்கூடிய இனம், இப்படி தமிழ் இனத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய அந்த 182வது பாடலை பாடி காட்டினார். அதனை அடுத்து 183வது பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை அந்த பாடல் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த பாடலையும் மன்னன் சொல்லியிருந்தார். மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நால்வேறு உள்ளும், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதனுடைய பொருள், ஒரு குடும்பத்தில் மூத்தவன் ஒருவன் இருந்தாலும் அவனுக்கு முன்னுரிமை தராது, அறிவு சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசன் அவர்களை நாடி செல்வான், எவனிடத்தில் கல்வி இருக்கிறதோ அவனை நாடித்தான் அரசன் செல்வான் என்றும், கீழ் ஜாதியில் ஒருவன் கல்வி கற்றிருந்தாலும் மேல் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி கற்றவனைத்தான் நாடி செல்ல வேண்டி இருக்கும், ஒருவேளை அந்த ஜாதி வேத வேறுபாடு இருந்தாலும் கல்வி ஒருவனை உயர்த்தும் என்று உணர்த்தக்கூடிய இந்த பாடலையும் அண்ணன் விளக்கி கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது
தமிழ் இன சொந்தங்கள் கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளில் வாழ்ந்தாலும் இல்லங்களில் தமிழ் மொழி பேசி பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து தமிழை வளர்த்து வருகிற அவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்திருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த உரை ஒரு அருமையான உரை, மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்கிற உரை. கம்பனையும் புறநானூரையும் மேற்கோள் காட்டி அண்ணன் பேசியது மகிழ்ச்சி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.